கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை பொழுதிலே ஆண்டுடைய பாதத்திலே அவருடைய பிள்ளைகளாகி நாம் கூடி வந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கனப்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று. கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார். தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு கூட சில பாடல்களை பாடுவோம். முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே என்கிற அருமையான பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் இந்த நாளில் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோமே. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. ஒருமுறை கூட ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் இணைந்து கைகளை தட்டி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோமே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யா, இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, சொல்லுங்க ஸ்தோத்தரிப்பேன் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. பாவ கரைகளை முற்றிலுமாக நம்மை விட்டு மாற்றி சுத்தமுள்ள இரத்தத்தினாலே நம்மை தோய்த்து எடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினா. மறுபடியும் பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். நம்முடைய நோய்களை காயங்களை எல்லாம் என்றைக்குமாய் கர்த்தர் தீர்த்திருக்கிறார். அந்த ஆண்டவரை மகிழ்ச்சியோடு கூட பாடுவோமே. என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேனா, என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேனா.
ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், சொல்லுவோம் போஷிக்கும் தேவன். தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேனே, தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆமென். தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேனா, தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். நல்ல கையில தட்டி ஸ்தோத்தரிப்பேனா. நாளை தினம் ஊன்றுடைக்கார் என் சிந்தைகளை கவலையற்றதாய் மாற்றினவர் என்னுடைய ஆண்டவர். நாளை தினம் ஊனுடைக்காய் என் சிந்தைகளை, நாளை தினம் ஊனுடைக்காய் என் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேனா, கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேனா. நாளை தினம் ஊனுடைக்காய் என் சிந்தைகளை, சொல்லுங்க நாளை தினம் ஊனுடைக்காய் என் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேனா, கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஆமென். நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று உரைத்தவர் அவர். சீக்கிரமாய் நாம் அவரை காண்பதினால நாம் எல்லாரும் மனம் திறந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனே, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. சொல்லுவோமா? நல்ல கை தட்டி, சின்ன பிள்ளைகள் நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேனா, அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவதற்காகவே கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர். இந்த காலை வேளையில நாம் தேடி வந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசையை கேட்கும்படி நாம் கூடி வருகிறோம். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கவனித்துக் கொண்டு இந்த பாடலை பாடலாம். ஆண்டவரை பார்த்து இந்த பக்தன் விதமாய் சொல்கிறான், வேறு எங்கிருந்தும் இல்லப்பா, வேற எந்த மனுஷனிடத்தில் இருந்த இல்ல, உண்மையே நோக்கி பார்க்கிறேன். காரணம்
நீதான் எனக்கு ஒத்தாசை அளிக்கிற பர்வதம். சேர்ந்தவர்கள் தெரிந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மற்றவர்கள் அதை கவனித்து பாடலாம். வானம் பூமி படைத்த தேவனே, எல்லாரும் கைகளை நல்ல தட்டி வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம். வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. எல்லாரும் சொல்லுவோம். வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம். எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஒரு முறை கூட சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். தெய்வம் மனித நிமித்தமாய் சொல்லுகிறார், சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதே இல்லை, உலகம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் கேட்பதே இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வத்தை இந்த காலவெளியில் நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். மறுபடி சொல்லுவோம். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, சொல்லுங்க எல்லாரும். ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா,
காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்களை எல்லாம் தண்ணீரால நிரப்பிடும் என்றவரே, வாய்க்கால்களை தண்ணீரால நிரப்புகிறவரே, உண்மையே இந்த காலைவேளையில் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஒருமுறை கூட வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அல்லேலூயா. உற்சாகமாய் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியே சொல்லுங்க. வானம் பூமி படைத்த ஆண்டவர், அவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஒத்தாசை வருகிறது. அல்லேலூயா. சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோன்னா சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா சூழ்நிலைகளையும் உலகம் சொல்லுவதை ஒரு மனிதன் கேட்பானால் அவன் ஆண்டவருக்கு பிரியமா இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் நாம் தேடி ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறவைகளை போல மாற்றுகிறவர். சூழ்நிலைகள் ஒருபோது நமக்கு சாதகமாக இருப்பதில்லை. அதுபோல இந்த உலகமும் சரியான காரியத்தை நமக்கு சொல்லுவதில்லை. நாம் தேடி வந்திருக்கிறவர் தான் ஒத்தாசை அனுப்புகிறவர். அல்லேலூயா. பர்த்திமை என்கிற குருடன் வழியருகே அமர்ந்திருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் இயேசு வருகிறார் என்கிற அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவரை பார்த்து கூக்குரல் இடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் அதட்டினால் அவன் அமைதியா இருக்க முடியல. ஏன்னா அவனுக்கு தெரியும், இன்னைக்கு இவரை விட்டா நமக்கு இன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த இடத்துல பிச்சை எடுத்து கொண்டுதான் இருக்கணும்னு அறிந்தவனாய் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நாம் ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாகிய ஆண்டவருக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுத்து அவரையே நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த பக்தன் அழகா சொல்றாரு, வேறு எங்கிருந்தும் அல்ல, வேறு எவரிடமும் இல்லை, ஆண்டவரை உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எந்த மனிதன் கர்த்தருடைய கரத்தையே நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனும் அவனுடைய தலைமுறையும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை நாள் தான் இந்த மனிதனுடைய கையை பார்த்துக்கிட்டே இருப்பது, தரமாட்டானா, இதை செய்ய மாட்டாங்களா, நம்ம அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதே நிலையில தான் நம்ம இருப்போம். நம்முடைய நிலைமை மாறணும். ஹல்லேலூயா. ஆகவே தான் பர்த்திமை ஒரு முடிவெடுத்தான். உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது ஆண்டு விட சொன்னான், நான் பார்வை அடையணும். எனக்கு நிறைய வெள்ளியும் பொண்ணு வேணும்னு கேட்கல, நான் பார்வை அடையணும் கேட்டேன். நீ காலை வேளையில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒத்தாசை அனுப்பணும். நீர் ஆண்டவரே என்னுடைய கண்களை திறக்கணும். ஏன்னா ஆகாருடைய கண்களை ஆண்டவர் திறந்த போதுதான் ஒரு நீரூற்றை கண்டாள். அவளுடைய எஜமானாகிய ஆபிரகாமால ஒரு துருத்தி தண்ணீரை மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அவளுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய நீரூற்றையை ஆகாருக்காய் வைத்திருந்தார் வனாந்திரத்தில். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது எல்லாம் வனாந்திரமாக இருந்தாலும் ஆண்டவரை ஒத்தாசை அனுப்புகிறவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நம்ம தேவைகளை சந்திப்பார். நம்முடைய வாழ்வில் ஒரு பெருத்த மாற்றங்களை ஏற்படுத்துவார். தொடர்ந்து இந்த ஒரு பாடலின்
ஒரு சரணத்தை மட்டும் பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உணர்ந்து வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்த ஆசை அனுப்புகிற தெய்வமே, கண்களை ஏறெடுத்து உண்மையே நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுமா? நல்ல சின்ன பிள்ளையெல்லாம் கையை தட்டி நல்லா கொஞ்சம் வாய்களை திறந்து Thank you, Jesus. சொல்லி பாருங்க, உலகம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் கேட்பதே இல்லை. இல்லாதவைகளை இருப்பவைகளை போல் அழைக்கிற ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சத்தத்தை உயர்த்தி, வேறு எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். மறுபடியும் வேறு எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் கைகளை கட்டி உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, பூமி படைத்த தேவனே, எனக்கு ஆசை செய்யும் கர்த்தரே. கண்களை ஏறெடுப்பேன், ஆசை செய்யும் கர்த்தரே. பூமி படைத்த தேவனே, எனக்கு ஆசை செய்யும் கர்த்தரே. கண்களை ஏறெடுப்பேன், ஆசை செய்யும் கர்த்தரே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆண்டவர் மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஒரு பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குப்பா என்கிற அருமையான பாடலை உற்சாகத்தோடு கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை இன்பமே உம்முடைய சமூகமே, உள்ளமும் உடலும் உமக்கா ஏங்குதே. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகம் மிகுந்த இன்பமானது. அவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சித்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவரை மகிமைப்படுத்த முடிய இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து மகிழ போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி நல்லா உற்சாகமா, சின்ன பிள்ளைங்க, தம்பி தங்கச்சி எல்லாம்
கொஞ்சம் வாயை திறந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்த சமூகமே, எத்தனை இன்பமே புதிய பலத்தை தருகிறவராகவே இருக்கிறார். கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். நாங்கள் கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போதும் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போதும் வந்து நிற்பேன். கைகளை தட்டி சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. நீங்க போதும் ஏசப்பா, ஆமென், உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையானவர், தவிட்டாத அமுதத்தை உடையவர், தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமானவர். தேனிலும் இனிமையே, தவிட்டாத அமுதமே. எல்லாரும் சேர்ந்து தேனிலும் இனிமையே, நாங்கள் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. மறுபடியும் நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் சத்தமா கிருபை அளிக்கிறார். தாழ்மை இல்லாதவனுக்கு கிருபை கொடுக்கிறதே இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க சர்ச்சில் இருப்பாங்க, எல்லாம் கோட்டு சூட்டு போட்டு காலுக்கு மேலே காலை போட்டுட்டு இருப்பாங்க.
அவங்க இந்த ஒர்ஷிப்புன்னு வரும்போது தான் கையை தூக்கிக்கிட்டு சிரிப்பான், வித்தியாசமாலாம் செய்வான். இந்த பாட்டெல்லாம் பாடும்போது சில சர்வீஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே இருப்பாங்க. நாங்கள் பெரிய ஆள், நாங்கள் உயர்ந்தவர்கள், நான் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது மறைமுகமாக. இப்போ நம்ம அமைதியாக இருந்தாலே அர்த்தம் என்ன? இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற நம்மையும் அறியாமல் சொல்ல போனால் அது ஒரு நிர்விசாரம்னு எடுத்துக்கலாம். ஒரு அதை எல்லா கேட்டகரியிலையும் எடுத்துக்கலாம். நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி வரும் பொழுது ஒரு பெரிய ராஜாவாகிய தாவீது கூட தான் ராஜா என்கிறத கூட விட்டுட்டு ஆண்டவரை மகிமை, அன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஆண்டவரை தன்னை தாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருக்கு முன்பதாய் தாழ்மையுள்ள மனப்பான்மையோடு, தாழ்மையுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நிறைவான பலன்களை நமக்கு தருவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் கனம் பண்ண போகிறோம். அவருக்கு முன்பதாய் நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பதாய் நாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்பதாய் நம்ம தாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பெருமையாய் சொல்லுவதற்கு நம்மிடத்துல எதுவுமே இல்லை. அப்படியே எழுந்து நிற்க நாம் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சில நிமிடங்கள் அப்படி துதிங்க பார்க்கலாம். வாயில திறந்து நீங்க போதோன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிறப்பா. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம் உண்டு. அவருடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல வந்திருக்கிற ஜனங்கள் அவரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை துதித்து கனப்படுத்தும் பொழுது அவர் தம்முடைய ஜனத்திற்கு புதிய பலனை தருகிறார், புதிய கிருபைகளை தருகிறார். அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் வாயை திறந்து ஸ்தோத்திரிங்க ஆண்டவரை. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடி ஹல்லேலூயா. கவனத்தை எல்லாம் சிதற விடாதுங்க. கவனத்தை சிதறடிப்பதற்கு சத்துரு பல்வேறு அவனுடைய தந்திரங்களை வெளிப்படுத்த முயற்சிப்பா. நம்முடைய கவனத்தை சிதற விடுவதற்கு எவ்வளவோ உபாய தந்திரங்களை செய்வா. ஆமென். அதற்கு செவி கொடுக்காம இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போதோடு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு போதும்பா. இன்பமான உம்முடைய சமூகம் போதும். உம்முடைய சந்நிதியில வந்து நிற்பது எத்தனை ஆனந்தம். நீ கண்களை மூடி, இயேசுவே உங்க சமூகத்துல வந்து நிற்பது எத்தனை பாக்கியமையா, எத்தனை ஆனந்தமையா. அது ஆண்டவரே, ஆமென், ஆமென், ஆமென். எத்தனையோ ஆயிரங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறது எத்தனை ஆனந்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்கப்பா. கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்கள், துதிகள் வீணாய் போகாது. அது நமக்கு ஒரு புதிய பலனை உண்டு பண்ணுகிறது. அது நமக்குள்ளே ஒரு பலனை கட்டளையிடுகிறது. ஹல்லேலூயா. அது நம்மை ஒரு கனி தருகிற மரமாய் செழித்தோங்க பண்ணுகிறது. ஆண்டவரை துதிக்க துதிக்க புதிய பலன் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. புதிய எண்ணெயால் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை துதிக்க துதிக்க அவர் நம்மை ஒரு கனி தருகிற மரமாய் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை செழித்தோங்க பண்ணுகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவுடைய சந்நிதியில வந்து நிற்கிறோம்னு சொல்லுங்க. உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம்ப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பலனாகிய கண்மலையே, எங்கள் பலனாகிய தெய்வமே மகிமைப்படுத்துகிறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவர் கூட அமைதியா நிற்க கூடாது. எல்லாம் வாய்களை திறந்து சந்தோஷத்தோடு கூட சத்தத்தை உயர்த்தி, இந்த நாள் கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாள், இந்த நாள் கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிற நாள். இதிலே நாம் களிகூற வந்திருக்கிறோம், இதிலே களிகூற வந்திருக்கிறோம், இதிலே ஆண்டவரை கனப்பண்ண வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பார்வை நம்பீது, அவருடைய பார்வை நம்பீது. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை காண்கிற ஆண்டவர், அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். அம்மா, அவருக்கு பயப்படுகிறவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமே, மனதார வாயிலை திறந்து நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. புதுபலன் தருபவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆமே, தேனிலும் இனிமையானவரேன்னு சொல்லுங்க. தெவிட்டாத அமுதமானவரேன்னு சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ, எத்தனை இன்பமே உந்த சமூகமே, எத்தனை இன்பமே உந்த சமூகமே, உள்ளமும் உடலுமே. சத்தத்தை உயர்த்தி உமக்காய் உமக்காயுதே. நீங்க போதும் இயேசப்பா. கையை தட்டி சொல்லி பாருங்க. சாமுரா எனக்கப்பா. நீங்க சொல்லும் பொழுதே ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்க போதும்னு சொல்லி பாருங்க. நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே. சத்தமா சொல்லி பாருங்கம்மா. எங்கள் தெவிட்டாத அமுதமே, தேனியும் கிடைக்காத. அந்த மகிழ்ச்சியோட அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். செல்வமே, நாங்கள் தேடியும் கிடைக்காத செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத நீங்க போதும். வயதான தாய் தகப்பன்மா அப்படி சொல்லுங்க. நீங்க போதும்னு சொல்லி பாருங்க. ஏசப்பா, நீங்க எனக்கு போதும். நீங்க என் பிள்ளைகளுக்கு போதும். எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா. அப்படி சொல்லுங்க. நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் போதோடு வந்திருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் வெறுமனே திருப்பி அனுப்புவதில்லை. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதோடு அவரை நம்பி வந்திருக்கிறவர்கள், ஆமென், அவர் திரளாய் நன்மையா நிரப்புவா. ஆண்டவரே போதும் என்று சொல்லி வந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட தரித்திரத்தின் நடுவில் இருந்தாலோ, எப்படிப்பட்ட வெறுமையான சூழ்நிலையில் நீங்க வந்திருந்தாலோ, கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தி அனுப்புவா. அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. காரணம், ஆண்டவரையே நாம் நம்பி வந்திருக்கிறோம். ஆமே, சர்வ உலகத்திற்கும் ராஜாதி ராஜாவையே நம்பி வந்திருக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவரை நம்பி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் உண்மையே நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. ஆமென். வேறு எங்கிருந்து ஒத்தாசை எங்களுக்கு வராதே. ஆமென். மேற்கிலும் இருந்து கிழக்கிலும் இருந்து ஜெயங்கள் வருவதில்லையே.
ஜெயம் உம்மிடத்திலிருந்து அல்லவா வருகிறது ஆண்டவரே, ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து அல்லவா வருகிறது. ஆமே, சொல்லுங்கம்மா வாயில திறந்து. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற உம்மாலே எல்லாமே ஆகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதான் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், நீதான் எங்களுக்கு ஜெயத்தை கிடைக்க பண்ணுகிறவர். நீர் எல்லாவற்றையும் நன்மையாய் அதின் காலங்களிலே செய்து நிறைவேற்றுகிறவர். அப்படி சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. அமைதியா நிற்காதுங்க, அமைதிக்கு இடம் கொடுக்காதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளமும் உடலும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கட்டும். உள்ளம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரம்மா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. அவரிடத்தில் திரளான ரட்சிப்பு இருக்கிறது. ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதையெல்லாம் தம்முடைய ஜனத்திற்காகவே வைத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்வதற்காகவே வைத்திருக்கிறார். ஆமென். மிகுந்த கிருபை உள்ளவர் அதை தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கவே அவைகளை வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. சோர்ந்து போய் நிற்காதுங்க. ஆமென். அமைதியா நிற்காதுங்க. நாம் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஆண்டவருடைய நன்மைகளை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகதடல ஷல்கதுடலபா. வாலிப தம்பி தங்கச்சி அமைதியா நிற்க கூடாது. இயேசுவேன்னு கூப்பிடணும், இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறது. அவரிடத்தில் திரளான ரட்சிப்பு இருக்கிறது. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறோம். எந்த ஆத்துமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த ஆத்துமா தேவ சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறது. ஆமே, நீங்களும் நானும் நம்முடைய தலைமுறையில் கர்த்தருக்கு முன்பதாய் நினைவு கூறப்படணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே. சின்ன தம்பி தங்கச்சி, இயேசுவே, இயேசு ராஜாவே மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. புது பல தாருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, காதிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. என்னை காதிதரும் நீ உள்ள கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அவருடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு, 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 நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு அமைதலற்ற ஒரு உள்ளத்தோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒரு கொந்தளிப்பு நிறைந்த சூழ்நிலையின் மத்தியில் நீங்க அந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்திருக்கலாம். இளைப்பாறுதலை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அலை மோதிருக்கிற படலிலே அமர்ந்திருப்பதை போல ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாய் இருக்கலாம். ஆமென். அமைதிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அவைகளை அமைதிப்படுத்துகிறவர். சூழ்நிலைகளை எல்லாம் அமைதிப்படுத்துகிறவர். ஆமென். கொந்தளிப்புகளை அடக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க, சொல்லுங்க வாயை திறந்து. இயேசுவே, ஹல்லேலூயா. அவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு மனம் இறங்குவாரம்மா.
அமைதியா நின்று நான் எதையுமே ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ நடக்கட்டும் என்று சொல்லி அமைதியா இருக்காதுங்க. ஏதோ நடக்குது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்காதுங்க. ஆமென், ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே இது கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய வேளை. இது தேவனுடைய பிள்ளைகள் களி கூற வேண்டிய வேளை. இது கவனங்கள் சிதறடிக்கப்பட வேண்டிய வேளை அல்ல. இது சிந்தனைகளை சிதறடிக்க வேண்டிய நேரம் இல்ல. ஆமென், ஆமென். எவ்வளவு நெருக்கடி நமக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு, நம்முடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியில் இருக்கிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்கம்மா. காலங்களை அவர் தம்முடைய கரத்திற்குள் வைத்திருக்கிறார். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டாமா? அவர் நமக்கு இறங்க வேண்டாமா? அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டாமா? வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உங்க எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டாமா? கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்கம்மா. ஹalleluya ரிகதல ஷல்பரதுடலரபா. ஹalleluya. சத்ரு எவ்வளவாய் எழுப்பி இருக்கிறார். சத்ரு எவ்வளவாய் தம்முடைய எழுப்பி இருக்கிறார். தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாய் சத்ரு எவ்வளவோ எழுப்பி இருக்கிறார். எவ்வளவோ பயமுறுத்துதல்கள், எவ்வளவோ சவால்கள், எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவு தரித்திரங்கள், எவ்வளவு அவமானங்கள். ஆமென். இதெல்லாம் மேற்கொண்டு ஜெயம் பெற வேண்டுமே. ஆமென். ஆண்டவர் நம்மை ஜெயவாளியாய் மாற்றுகிறவர். ஆமென். இவைகள் எல்லாம் மேற்கொண்டு பலன் உள்ளவர்களாய் மாற வேண்டுமே. கர்த்தர் அதற்கு தான் நம்மை கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். தேவ ஜனமே, கர்த்தர் அதற்காக தலைமை அழைத்து வந்திருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். எவ்வளவோ குழப்பங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதத்தை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதத்தை கண்டடைந்தே, தேவ என்னை கைவிடாதிருந்தாரா, எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால வேளையில? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கம்மா. இந்த நீந்தை நேரிடிது உமக்காக யாவும் சகிக்க, உமது பலனீந்திடுமே, உமக்காக யாவும் சகிக்க, உமது திருப்பாதம் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கிருபை தாங்க பாடு கேளுங்க, கிருபை தாங்க பாடு கேளுங்க. அப்படி கேளுங்க. வாலிப தம்பி தங்கச்சி கேளுங்க, கிருபை தாங்க. வயதான தகப்பன்மார் கேளுங்க, வேலை செய்யறவங்க கேளுங்க. ஆண்டவரே, கிருபை தாங்க, உங்க பலனை தாங்க, உங்க கிருபையை தாங்கப்பா. உங்க இறக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே, உங்க கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. தேவ எத்தனையோ படகுகள் வெறுமையாய் நின்றது அந்த கடற்கரை ஓரத்துல. ஆண்டவருடைய கண்கள் பேதுருவை கண்டது. ஆமென். ஏறி அமர்ந்து கொண்டா. அவை மறுபடியுமாய் அந்த படகு கடலுக்கு சென்ற பொழுது திரளான மீன்கள் படகு அமிழத்தக்கதான ஆசீர்வாதத்தோடு கூட திரும்பி வந்தது. நமக்கு எவ்வளவு தேவைகள், எவ்வளவு எதிர்பார்ப்புகள், எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு சஞ்சலங்கள்.
ஆண்டவரை நோக்கி உடைய கிருபை எனக்கு கிடைக்கட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே உங்க கிருபை என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும்பா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அமைதியா நிற்காதுங்க. எவ்வளவோ தேவையின் மத்தியில நீங்க நிற்கிறீங்க. ஆண்டவரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுங்க. தம்பி தங்கச்சி சொல்லுங்க, ஏசப்பா என் மேல கிருபையா இருங்கப்பா. எவ்வளவு நஷ்டங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு தோல்விகள். நம்ம எதிலெல்லாம் கை வைக்கிறோமோ, எந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறோமோ எல்லாம் தோல்வியில் அல்லவா முடிகிறது, எல்லாம் நஷ்டத்தில் அல்லவா முடிகிறது. அவன் எதிலுமே ஒரு ஜெயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரே ஒரு வழி, இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே, உண்மையே கூப்பிடுகிறோப்பா, எங்களை கைவிடாதுருங்க சொல்லுங்க. என் மேல இரக்கம், உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதாக. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில இரக்கத்திற்காய் கெஞ்சுகிறேன், உம்முடைய இரக்கத்திற்காய் கெஞ்சி வந்து நிற்கிறேன். ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக இயேசுவை பின்தொடர்ந்து வந்து சொன்னாளே, இரங்கும் என்று சொல்லி இரக்கத்திற்காய் கெஞ்சினாளே. அதே ஆண்டவர் இறங்கினது போல் இந்த காலை வேளையில நமக்கு இரக்கம் செய்ய போகிறார். நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு இரக்கம் செய்ய போகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய போகிறார். ஆமே, நம்முடைய ஆரோக்கியத்திலே நமக்கு இரக்கம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமே, அவர் நமக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர், நமக்கு சுகத்தை அருளி செய்கிற ஆண்டவர், நம்முடைய பிரச்சனைகள் இருந்து நம்மை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். ஆமே, நமக்கு நல்ல மனநிலைமைகளை தருகிற ஆண்டவர், நல்ல மனநிலைமை, மன தைரியத்தை தருகிறவர், மன திடத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க. ஓ இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. சேர்ந்து சொல்லுவோமா? தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. சிலுவை நிழல் தஞ்ச சுகமாய் அங்கு சொல்லுங்க தம்பி தங்கச்சி, ஏசப்பா சிலுவை வாழ்க்கையில சத்துரு தலை தூக்கி நிற்கிறார். சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள். அநேகருடைய வியாபாரங்களில், அநேகருடைய குடும்ப ஜீவிதத்தில், அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு தலை தூக்கி நிற்கிறார். இந்த காலை வேளையில நீங்க ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை மட்டும் பார்த்து சொல்லுங்க, சத்துரு தலை கவிழ்ந்து ஓட நித்தமும் எனக்கு பலன் தாருன்னு கேளுங்க. அவை சத்துரு மடங்கடிக்கப்படுவா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்முடைய வியாபாரங்களுக்கு, ஆரோக்கியங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற எல்லா சத்துருக்களுடைய கிரியைகளையோ கர்த்தர் மடங்கடிக்க போகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவாராமா. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கனம் பண்ணுவா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா? கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர் அல்லவா? அவரை நோக்கி பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தைகள், ஆண்டவரே சத்துரு தலை கவிழ்ந்து ஓடும்படி செய்யும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிராக எழுப்பி இருக்கிற சத்துரு நன்மையான காரியங்களை காணக்கூடாதபடிக்கு தலை எடுத்து நிற்கிற சத்துரு அவர் கவிழ்ந்தோடுவானாக. சொல்லி பாருங்க. எங்கள் குடும்பத்தின் நிம்மதிய சந்தோஷத்தை, ஆமென், எங்கள் குடும்ப வாழ்வில அமைதியை குலைத்து கொண்டிருக்கிற சத்துரு தலை கவிழ்ந்து ஓடுவானாக. அப்படி சொல்லி பாருங்க. கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில கிரியை செய்வார். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கலமடுவா. ஓ சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்தீர். அப்படியே சொல்லுங்க ஒரு முறை கூட. சத்துரு தலை கவிழ்ந்தோட
சொல்லுங்க ஒரு முறை கூட. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று தாழ்த்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். நம்பி வந்தோமே ஆண்டவரே. கிருபை நிறை இயேசுவே. தமதன்மை கண்டடைந்தேன். கண்டடைந்தே தேவ சமூகத்திலே நம்முடைய அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரை நோக்கி கூப்பிட்டிருக்கிற ஜனங்கள் ஆமென். ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. சத்துருக்கள் தலை கவிழ்ந்து போக பண்ணுகிறபடினால மகிழ்ச்சியோடு கூட கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்தி ஹalleluya ஹalleluya. ரிபல கரதடல ரகதடல ரபா. ஆமே. கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டபடினால, ஆமே, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்தத்தை கேட்டபடினால மனதார மனதார மனம் திறந்து மகிழ்ச்சியோடு கூட மகிழ்ச்சியோடு கூட ரிகதடல ரஷல தடல ரபா. ஆமென் 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 ஆமென். சத்துருக்களை தலை கவிழ்ந்தோட பண்ணுகிறவரே, குழப்பங்களை மாற்றி போடுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் ஆமென். எங்களுக்காக ஆமென் யுத்தம் செய்கிறவரே, எங்களுக்காய் கிரியை செய்கிறவரே, சத்துருக்களை தலை கவிழ பண்ணுகிறவரே. ஹalleluya. ரிகதடா லிபரா ஷல்பதலபா. எங்களுக்காக எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு 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 ஹalleluya ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரம்மா. அவர் செய்கிற காரியங்கள் நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவைகள். அது நம்முடைய சிந்தைக்கு உட்பட்டதல்ல. அவ்வளோ பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் இந்த நாளில் செய்ய போகிறபடினால கரங்களை தட்டி ஒரு முறை கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Thank you Jesus. நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான நல்ல நாளின் காலை பொழுதிலே நாங்கள் எல்லோரும் ஒருமித்து உடைய பாதத்தில் கூடி வருவதற்கு தேவரீர் பாராட்டின நல்ல பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் தலைமுறையும் நீர் மறக்கலப்பா. உம்முடைய சமூகத்திற்கு நீர் அழைத்து வந்தீரே. உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் வந்து உம்மிலே மகிமை களி கூறுவதற்கு கர்த்தர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் மீதமுள்ள ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாக தேவரீருடைய பலத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின்